2 பேரும் வேற வேற ஜாதி. நாங்க செஞ்ச பெரிய தவறு. 11 வருஷம் தள்ளிப்போன கல்யாணம். 90கள் காலகட்டங்கள்ல தென்னிந்திய திரையுலகையே கலக்குனவங்க நடிகை ரோஜா. தெலுங்கு படங்களின் மூலமா சினிமா உலகத்துக்கு அறிமுகமான நடிகை ரோஜா, ஆர்.கே. செல்வமணி இயக்குன செம்பருத்தி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. தொடர்ந்து ரஜினிகாந்த், சரத்குமார், மம்முட்டி, அர்ஜுன், பிரபு அப்படின்னு பல முன்னணி நடிகர்களோட படங்கள்ல நடிச்ச இவங்க, இயக்குனர் ஆர்.கே. செல்வமணிய காதலிச்சு 2001வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் அப்புறம் மகளும் இருக்காங்க. சமீபத்துல ரோஜா குடுத்திருக்கக்கூடிய பேட்டியில செல்வமணி பத்தி மனம் திறந்து பேசியிருக்காங்க. எனக்கு செல்வா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு அவர் எப்பவுமே ஆதரவா இருப்பாரு. அவர் பெரியாரோட கொள்கை கொண்டவரு அப்படிங்கிறதால ஆண், பெண் இருவருக்கும் சமமான உரிமை கொடுக்கணும் அப்படின்னு பேசுவாரு. சில பேர் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும், ஆண், பெண் இருவருமே சமம் அப்படின்னு பேசுவாங்க. மனைவி அப்படின்னு வர்றப்போ அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா செல்வா அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்காரு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கு படம் ஒண்ணுல நான் நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் செல்வா என்கிட்ட முதல் முதலா காதல சொன்னாரு. என்கிட்ட காதல சொல்லிட்டு உடனே என்னோட வீட்டுக்கு போயி, அவங்க கிட்ட நான் உங்க மகள காதலிக்கிறேன். ரோஜாவ கல்யாணம் பண்ணி வச்சா அவள நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு நேரடியாவே கேட்டுட்டாரு. 2 பேரும் வேற வேற ஜாதி அப்படிங்கிறதால கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. ஆனா எங்க வீட்ல கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்னோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் குடுக்கக்கூடிய வகையில எனக்கு ஒரு நெக்லஸ வாங்கிட்டு வந்து பரிசா குடுத்துட்டு, கல்யாணத்துக்கு வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷமான தகவல சொன்னாரு. அந்த பிறந்த நாள என்னோட வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். ஆனா திருஷ்டி பட்டது மாதிரி எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகறதுக்கு கிட்டத்தட்ட 11 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா, என்னோட அம்மா எனக்காக வாலண்டியர் ரிட்டயர்மென்ட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி சினிமாவுக்கு நான் வந்துட்டதால எனக்காக என்னோட அண்ணன் வேலைய விட்டுட்டாரு. இப்படி எங்கள நம்பி எல்லாருமே வந்துட்டதால, அவங்களுடைய வாழ்க்கைய செட்டில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதிரடிப்படை அப்படிங்கிற திரைப்படத்த ஆரம்பிச்சோம். எந்த நேரத்துல அந்த பேர வச்சு படத்த ஆரம்பிச்சோமோ, அதிலிருந்து எனக்கு அடுத்தடுத்து விபத்துகள், தலையில அடிபட்டு 3 மாசம் ரெஸ்ட் எடுத்தேன். கால்ல அடிபட்டு ஓய்வுல இருந்தேன். இதனால நாங்க போட்டு வச்சிருந்த பட்ஜெட்ட தாண்டி கடன் மேல கடனாகி கடைசியில அந்த கடனை எல்லாம் அடைச்சுட்டு, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க 11 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 11 வருஷங்கள் நானும் செல்வாவும் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும், எங்களோட குடும்பமும் அவங்களுடைய குடும்பமும் இணைஞ்சிருக்கிறதுக்கும் வழிவகை செஞ்சது. நடிகர்கள் அப்படின்னாலே கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அடுத்து விவாகரத்து செஞ்சுருவாங்க அப்படிங்கிற கெட்ட பேர் இருக்குது. அந்த அவப்பேர் இல்லாம 11 வருஷ இடைவெளி, ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு காதலிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு நடிகை ரோஜா அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க.